ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஃப்ரேம் வச்சுட்டு இந்த மிஷினில் வந்து அவங்களே கொடுத்துருக்க டிசைன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். பாருங்கள், 550 450 ரெண்டு சொன்னேன் இல்லையா. 450ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஃப்ரேம் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸு, கொஞ்சம் லார்ஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது வந்து 550, அதனால இதுக்கு வந்து 4 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த சைஸில் ஒன்றுட்டு இது 200 and 200 M, இது வந்து 200 and 400 M, இது வந்து பார்த்திங்கனாக்கா 200 to 200 ஈக்குவலாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரேமும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து ரொம்ப பெரிய ஃப்ரேம். 450யோட 550க்கு தான் வந்து பெரிய ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது அதாவது ப்ளவுஸ்லாம் வந்து ஒரே லெஃப்ட் சைடு ரைட் சைடு வர்றது எல்லாமே இந்த ஒரு ஃப்ரேமில் போடலாம். ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸு அப்படின்னா தான் நம்ம ஜாயின் பண்ணி போடுறது மாதிரி வரும். மீடியமானது, சின்ன சைஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேமில் மேக்ஸிமம் போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராடாக இருக்க பெரிய சைஸ் அப்படின்னா தான் நம்ம பாட்டாக பிரித்து போட முடியும். இந்த மொத்தம் வந்து இந்த 550ல் 4 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஃப்ரேம் இருக்குது இல்லையா, பாருங்கள். இந்த ஃப்ரேம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் நான் டிசைன் எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், லாஸ்ட் டைமு அந்த இது ஃபிட் பண்ணலான்னு சொல்லி காட்டினேன் இல்லையா, கிளாத்து ஃபிட் பண்ணோம் இல்லையா, அது வந்து போல் டைப்பு. இதில் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம மிஷினில் இருக்க டிசைன்ஸே வந்து குட்டி குட்டியாக போடலாம். இது வந்து பாக்கெட்டுக்கு இந்த மாதிரி குட்டி டிசைனுக்காக இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கலாம், போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி போடலாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரேமுக்குமே வந்து இதே போல் கிராப் சீட்டு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபுல்லாக கிராப் சீட் இருக்கும், நீட்டாகவே இருக்கும். இந்த கிராப் சீட் இருக்கும் பாருங்கள். இப்படி கோடு கட்டமாக இருக்குது. கொஞ்சம் க்ளோஸாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கட்டமாக இருக்குங்களா. இதில் தான் வந்து நம்ம கரெக்டாக டிசைனை வந்து சென்டர்லேருந்து இந்த இதை கட்டத்தை பார்த்து நம்ம இதில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் சீட்டு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போது இந்த மிஷின்லேயே சில டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம லாஸ்ட் டைமும் அந்த என்ன சொல்கிறது, காமன் செட்டிங்கில் போய்ட்டு அந்த கீயோட இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் டிசைன்ஸ் காட்டினேன் இல்லையா. அதில் ஒரு டிசைன்ஸை எடுத்து நம்ம குட்டி அதில் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவும் கிளாஸு, இது வந்து 4th கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிருந்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா. இப்போ நான் வீடியோஸை வந்து எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். பாருங்கள், இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் பாருங்கள். ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்குங்களா. இதை இப்படி வேணால் டைட் பண்ணிக்கலாம், வேணால் இப்படி ரிமூவ் பண்ணலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே பாருங்கள் ரெண்டாக வந்துருச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரும் கிளாத்தும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இதே போல் நீங்கள் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் லைட்டாக. பாருங்கள், இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இதே போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இது இருக்குல்ல, இதை இப்படி பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ இதே போல் தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ரேம்ஸில் நான் உங்களுக்கு இதே போல் பாருங்கள் நீட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ டைட் பண்ணி இந்த மாதிரி பேப்பர்ஸ் இது பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் போய் நம்ம இந்த டிசைன்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மிஷின் ஆன் பண்ணியிருக்கோம். மிஷின் ஆன் பண்ண உடனே எப்போவுமே வந்து லாஸ்ட் பேஜ் கேட்கும்னு சொன்னேன் இல்லையா. நம்ம வந்து இப்போ லாஸ்ட் பேட்டர்ன் தேவை கிடையாது, அந்த டிசைன் தேவை கிடையாது. அதனால் இன்டர் டச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். இது பார்த்திங்களா, ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. இப்போது இது ஹோம் பேஜ் வந்துருச்சுங்களா. ஃப்ரேம் சைஸ் எப்படி பார்க்கலான்னா இங்கே பாருங்கள், கிராஃப்ட் சீட்டு காட்டினேன் இல்லையா, இந்த கிராஃப்ட் சீட் மாதிரியே இந்த இடத்துல ஒரு பிக்சர் வந்திருக்கு பாருங்கள், வந்துருச்சுங்களா. இதுதான் இந்த ஃப்ரேம் சைஸு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா.
இந்த ஃப்ரேம் சைஸ் தான் அதில் வந்து வரும். இந்த மாதிரி கிராஃப்ட் ஷீட்டோட பிக்சர்ஸ் தான் இதில் வரும். அப்படி வர்றது இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். பாருங்கள், இப்போ இன்ட்டு கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது பாருங்கள், ஹோம் பேஜ் போயிட்டு போன உடனே கரெக்டாக இந்த இது வந்துடுச்சு. இப்போது இதில் நான் டிசைனை சூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து குட்டியாக ஒரு புட்டாஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம். என்ன டிசைன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப குட்டியாக கொஞ்சம் சிம்பிளாக அழகாக இருக்க மாதிரி ஒரு டிசைன்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்ன்னு ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் பட்டர்ஃப்ளை டிசைன் தான் இதில் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே கேட்குது இல்லையா? ஸோ இங்கே நம்ம இதை வந்து ஓகே கொடுக்குறோம். நான் இங்கே இது ஃப்ரேம் அட்டாச் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் வெறும் கேரேஜ் மட்டும் வருது. பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரேம் இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரேம் எப்படி வைக்கலாங்கிறதையும் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ செட் பண்ணிவிட்டு இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக சென்டரில் தான் வந்து நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சோன்னே இந்த ஃப்ரேம் சைஸை வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும், இங்கே வந்து வைக்கணும். ஸோ இந்த டிசைனுக்காக நான் போட்டப்போ கரெக்டாக 5.5 இன்ச்சில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரேம்னு அதுவே காட்டுது. இப்போ நான் வச்சுருக்கிறதும் அதே ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன் 5.5. அதனால் இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டோமா? ஓகே கொடுத்தோடனே இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே கொஞ்சம் நான் க்ளோஸில் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பட்டர்ஃப்ளை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் போடலான்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கரெக்டாக இது வந்திருக்குங்களா? இந்த மாதிரி நீட்டாக எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போது இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு கீஸை எப்படி காட்டுறேங்க பாருங்கள். பட்டர்ஃப்ளை வந்துருச்சா? இது வந்து நமக்கு எத்தனை கலர்ஸ் இருக்குங்கிறது தான். இது வந்து நமக்கு ஒரு கலர்ஸ் தான், அதனால கரெக்டாக ஒரே கலர் தான். 4 நிமிஷத்தில் ஒரே கலர் பாருங்க, இங்கே கலரும் காட்டிடும். 4 நிமிஷத்தில் இது போட்டுடலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்டிடுது. இது கலர்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் டைம், ஒரே கலர்னால கரெக்டாக தெரியுது. இது ட்ரேஸ் அவுட் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போது இது பட்டனை டச் பண்ண உடனே இங்கே ஃப்ரேம் என்ன பண்ணுதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை நான் டச் பண்ண உடனே அங்கே என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ நான் டச் பண்ணிட்டேன், அப்படியே வரோம் பாருங்கள். இது ட்ரேஸ் அவுட் பண்ணி நமக்கு காட்டும். அது எப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை வரும்னு நமக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி காட்டும். இதுக்கு தான் அந்த பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த ட்ரேஸ் அவுட்டு தான் அங்கே காட்டுச்சு இல்லையா? ஸோ நமக்கு அந்த இடத்துல தான் டிசைன் தேவைப்படுது. அதனால இப்போ நம்ம இன்ட்டு கொடுத்துக்கலாம். இன்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போது இது கலரு, இது ட்ரேஸ் அவுட்டு சொல்லியிருந்தில்ல, இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கீழே தேவைப்படுது அப்படின்னாக்க இப்படி இறக்கிட்டே வரலாம். கீழே வருதுங்களா? இதை இப்படி டச் பண்ணிங்கன்னா மேலாமல் போயிடும். இதை டச் பண்ணால் இந்த சைடில் டிசைன்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த 4 பட்டன்ஸுமே. ஸோ இந்த இடத்துல இது சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான். இப்போ இந்த கீ என்ன அப்படின்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் நம்ம மாட்டியிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம இங்கே வச்சுருக்க ஃப்ரேம் சைஸு. இதில் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஒய் 2 இருக்குது அப்படின்னாக்கா 2 ஜீரோவில் தான் இருக்கணும். ஸோ இது 2 எப்போவுமே பார்த்திங்கன்னா எக்ஸும் ஒய்யும் 0 mm இருக்குது அப்படின்னா மட்டுமே டிசைன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை எக்ஸோ இதோ மாறி வந்துருச்சு அப்படின்னாக்கா பாருங்கள், இங்கே மாறிடுச்சு பார்த்திங்களா? ஸோ அப்போ என்ன, டிசைன் ஒரு சைடு இருக்குது, ஃப்ரேம் ஒரு சைடு இருக்குது அப்படிங்கிறத இது அறிகுறி. அதனால நமக்கு எப்போவுமே 2 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 0ல் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஒரு டைம் உங்களுக்கு மாறுது, ட்ரேஸ் அவுட் வருதுன்னா ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்போவுமே கிராஃப்ட் ஷீட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு நம்ம வைப்போம் இல்லையா, அது போல் தான் 2 வந்து 0 mm தான் இருக்கணும். எல்லாமே 0 mm இருக்கப்போ இந்த பிக்சர்ஸ் 4 கட்டை இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ 2 கட்டை பாருங்கள், லைட்டாக அதனாலே அது மாறுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? டார்க்கு லைட்டாக தெரியுது பாருங்கள். அதுதான், இந்த மாதிரி வரக்கூடாது. ரெண்டுமே எக்ஸ் ஒய் 0ல் தான் இருக்கணும். அப்போ இருக்குது 0 கொடுத்துட்டோன்னே இப்போ ஓகே கொடுத்துடலாம்.
பாருங்கள் ஓகே கொடுத்தோன்னே எல்லாமே வந்துருச்சுங்களா. இப்போ இந்த டிசைன்ஸை நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்துட்டு இப்போ இந்த இடம் ஸ்டார்ட் பட்டனுக்கு இப்போ இந்த ஸ்டார்ட் பட்டனை பண்ணோம் அப்படின்னோடனே இப்போ ஸ்டார்ட் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதில் நமக்கு என்ன கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா லோவர் த ப்ரெஷர் ஃபுட்டு அப்படின்னா நான் ஃபுட்டை கீழே இறக்கலை, அந்த மிதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் இறக்கலை. அதனால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இன்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படியே வந்தீங்கன்னா பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு பேக் சைடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் கரெக்டாக இது வந்து மேலே இருக்குது இல்லையா, இந்த இதை இப்படி லைட்டை இப்படி இறக்கணும். இதுதான் ப்ரெஷர் த பொட்டுன்னு சொல்லி நமக்கு ஸ்க்ரீனில் காட்டும். இப்போ நான் கீழே இறக்கிட்டேன் இல்லையா, பாருங்கள். இப்போ கீழே இறக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண கொடுத்தோம் அப்படின்னாலே பாருங்கள் டிசைன் போட ஆரம்பிச்சிருச்சு. சிங்கிள் டிசைன்ஸ் தான் சொல்லியிருந்தேன். 4 நிமிஷத்தில் போடக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளைவை தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதை போட்டுட்டு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக டிசைன்ஸ் போட்டு முடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம குட்டியாக பட்டர்ஃப்ளை தான் சூஸ் பண்ணோம், அதனால் அது இப்போ அது போட்டு முடிச்சிருச்சு. போட்டு முடித்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அப்படியே ஸ்க்ரீனில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து இந்த மிஷின்லேயே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து சிம்பிளான ஒரு டிசைன்ஸை உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் தான் சிம்பிளாக இருக்குது இல்லையா, இதை நான் உங்களுக்கு கிளியராக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ்லேயே இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் அடிக்கிறது, பேக் சைடில் பாபின் நூல் மேலே தெரிகிறது, இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ அந்தந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிசைன் போடுறப்ப வந்துச்சு அப்படின்னா நான் உடனே அதை ஒரு வீடியோஸை உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். இப்போது சிம்பிளாக இந்த இதில் என்ன டிசைன் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பட்டர்ஃப்ளை போட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ட்ரெஸ் இருக்குது இல்லையா, பாக்கெட்டு, இந்த மாதிரி இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக போட்டு தந்துடலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்னொரு டிசைன்ஸ் பார்ட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லோகோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் போட்டு கிளியரன்ஸாக நான் காட்டுறேன். எப்படி அப்புறம் ஓனாக எப்படி டிசைன் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் காட்டுறேன். இதில் வந்து 4 ஃப்ரேம் சைஸ் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் என்ன குட்டி ட்ரெஸ் இது போடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வீடியோலையே நான் அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோஸில் சொல்லி காட்டிடுறேன். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.